Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. அதில் பாதி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, ஏலக்காய், சுக்கு பவுடர், வெல்லம், நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க. இப்போ முதல்ல வந்து தேங்காவையும் ஏலக்காவையும் நம்ம மிக்சியில் வந்து நல்லா திரித்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் வந்து நல்லா துருவி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி அப்படியே எடுத்து நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாசி பருப்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா அதோட ஸ்மெல்லு வந்து நல்லா வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3 மடங்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் இதில் அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரிசி சேர்த்தோன்னா நமக்கு வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதோடையே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொங்கல் வந்து நல்லா பொங்கி வருது. இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டுங்க. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல், இதெல்லாம் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வந்து நமக்கு எல்லாம் வெந்துருச்சு. அரிசி பருப்பு எல்லாம் வெந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு குழிக்கரண்டியை வச்சு நல்லா நீங்கள் வந்து அதை கிண்டினிங்கன்னா நல்லா நமக்கு வந்து பொங்கல் வந்து குலைவாக இருக்கும். முந்தைய நான் ஊர் பக்கம்லாம் வந்து துடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால் நம்ம கரண்டியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா நீங்கள் கிண்ட நல்லா உங்களுக்கு குழஞ்சிரும். பொங்கல் வந்து குழஞ்சாதான் பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா குழஞ்சி தண்ணியெலாம் நல்லா வற்றினதும் நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். பொங்கல் வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. கலர் பாருங்கள், செமையாக வந்துருச்சு. நல்லா கிண்டி அதோட அந்த வெல்லம் ஸ்மெல்லெல்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம், தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம வந்து சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து கோயிலில் உள்ள டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அது சேர்க்கலை, வெறும் சுக்கு பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பொங்கல் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். இப்போ பொங்கல் நம்ம இறக்கி வச்சுட்டு இதை நம்ம வந்து நெய்யில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் எடுத்து வச்சுங்களா, அதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா வறுத்து அதை வந்து நம்ம பொங்கலோட ஆட் பண்ண போகிறோம். நல்லா முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஆகணும். ட்ரை கிரேப்ஸும் வந்து நல்லா உங்களுக்கு பால் மாதிரி நல்லா உருண்டு வரும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்து பொங்கலை வந்து திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து அடுப்புலேயே வச்சுக்கலாம். இதை நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் இதோட நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து அது கெட்டியாயிரும். சூடாக இருக்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா இறுகிரும் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை இந்த பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.